வர நம்ம மண்டையில பொடுகு அதிகமாகிட்டே போகுது போல. சட்டையிலாம் கான்ஃப்ளெக்ஸ் மாதிரி கொட்டிக்கிட்டு கிடக்குது. இச்சிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை. பல்லு விளக்குனோன்னே தக்காளி சட்னி சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கிஸ்ஸாவாக புளிக்கும். ஆனால் நல்லா இருக்கும். இவன் தோசைக்கு நான் அடிமை. அப்படியே காலையில் புக்கை படிச்சுக்கிட்டு ஆஃபீஸை நோக்கி போயாச்சு. பிஸ்லரிக்காரர்களே, என்னை ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். வர வர உங்கள் தண்ணி ரொம்ப சப்ப ஃபிகராக இருக்குது. கொஞ்சம் தண்ணியில் டேஸ்ட் ஆட் பண்ணுங்க. முதல் மாதிரி நல்லா இல்லை. அப்புறம் மக்களே, இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வெளியே தான் போயிருந்தோம். இன்றைக்கி ஒரு கீ ரோஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயில் போட்டு தாக்குன்னு தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடித்த மக்களே, கிஸ்ஸாவாக இருக்குன்னு பார்த்தா நாய் சக்கரை போடாமல் கொடுத்துட்டான். இது என்னன்னு பார்க்குறீங்களா? பூ உருட்டிகிட்டு இருக்கேன். கண்டென்ட்டே கிடைக்கிறது இல்லை. அதனால சும்மா பூவையாவது உருட்டி விடணும்னு உருட்டினேன். ஈவினிங் ஆனது வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்குறப்போ ஒரு கேக் கட்டிங் கூப்பிட்டாங்க. நம்ம ஆஃபீஸில் ஒருத்தர் புட்டெல்லாம் கட்டிட்டாங்க. அதுக்கு ஃபேர்வெல் தான் இது. அப்புறம் நைட் அப்படியே இளையராஜா பாட்டை கேட்காம ரூமுக்கு வந்தாச்சு மக்களே. டாடா பை.